الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, புனிதமிக்க புனிதப்படுத்தப்பட்ட முஹர்ரம் என்கின்ற மாதத்தில் இறுதி கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் இந்த மாதத்தை நாம் விடை கொடுக்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்குண்டான ஒரு ஏற்றமான மார்க்கமான இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் எப்பேற்பட்ட ஒரு நிஅமத்தை சுமந்திருக்கின்றோம் என்பதை புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோமோ என்று சிந்திக்கும் அளவிற்குத்தான் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை சுமந்திருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் செய்யக்கூடிய செயல்பாடுகளும் அவர்கள் இருக்கக்கூடிய நிலை பார்க்கும் பொழுது நம்மால் புரிய முடிகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்கம் என்பது சுகத்தால், மகிழ்ச்சியால், இன்பத்தால் வளர்ந்த மார்க்கமல்ல, பொருளாதாரத்தால் இதனால் வளர்ந்த மார்க்கமல்ல. இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும், பொருளாதாரம், உடல் உழைப்புகள் ஒரு காரணமாக இருந்தாலும், இந்த மார்க்கம் வளர்வதற்கு தியாகம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. இந்த மார்க்கம் அரேபிய மக்களோடு, அந்த கண்டத்தோடு முடியடையவில்லை. எங்கு சென்றாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த வாசகத்தை, கலிமத்து தௌஹீதை, அந்த ஒற்றை முழக்கத்தை சொல்லி தங்களை நிறத்தால் வேறுபட்டிருந்தாலும், மொழியால் வேறுபட்டிருந்தாலும், தங்களுடைய உடல் அமைப்புகளால் எந்த வகையிலும் அவர்கள் வேறுபட்டிருந்தாலும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஒற்றை வார்த்தையால் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அவர்கள் ஒன்று கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் இன்று வரை உருவாயிருக்குன்னு சொன்னார். இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு தியாகங்கள் இருக்கின்றன. தியாகத்தால் வளர்ந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட தியாகத்தால் வளர்ந்த எத்தனையோ சஹாபாக்கள் இந்த மார்க்கம் வளர வேண்டும் என்பதற்காக
தன்னோடு இந்த மார்க்கத்தை நிறுத்திக் கொள்ளாமல் சிரமமான நேரங்களிலும் மார்க்கம் வளர்ந்து தங்களுடைய சுதந்திரம் சரியான முறையில் ஆனாலும் சரி, தங்களுடைய அந்த கொள்கையின் உறுதி, அதனுடைய வெளிப்பாடு, உழைப்பு, அதற்கான அவர்கள் பட்ட பாடுகள் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்த மார்க்கத்துடைய சுவாசத்தை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், அப்பேற்பட்ட மறுமையை வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், இந்த மார்க்கத்தால் நம்முடைய கல்வை கூட சுத்தம் செய்வதற்கு தயாராக இல்லை என்றால் எவ்வளவு ஒரு நன்றி கட்டு மக்களாக இருக்கின்றோமோ என்று சிந்திக்கும் அளவிற்கு தான் இன்றைக்கு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மார்க்கம் என்பது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிறருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும் அளவிற்கு ஒரு முஃமின் வளர வேண்டும். அப்படி பிறருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி சமூகத்தை சீர் செய்து அதில் தங்களுடைய கால்களை திடப்படுத்தி தங்களுடைய கரங்களை, தன்னுடைய உரிமைகளை, தன்னுடைய உடல் உழைப்புகளை தன்னோடல்ல சமூக மக்களை வென்றெடுக்கும் அளவிற்கு உருவாக வேண்டும். யோசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், வெறுமனே தங்களுக்கு சும்மா மட்டுமே கடமையாக்கியதை போன்ற இன்றைக்கு சமூகம் இபாதத்தில் ஒன்று கூடக்கூடிய ஒரு நிலைமை. தன்னுடைய மற்ற வணக்க வழிபாடுகள் என்று பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய ஒரு குறையான ஒரு சூழ்நிலை. அதான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், வரலாற்றை படியுங்கள், வரலாற்றை படியுங்க, உங்களுக்கு அதில் ஒரு மாபெரும் ஒரு படிப்பினை இருக்கின்றது. வரலாறு தெரியுங்க, வரலாற்றின் மூலமாக அறிவுடைய மக்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள செய்தி இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றாரே. தியாகத்தால் வளர்ந்தது இஸ்லாம் என்பதை தெரிந்திருக்கக்கூடிய நாம் எத்தனையோ தியாக வரலாறுகளை நாம் கேட்டிருப்போம். எத்தனையோ நபித்தோழர்கள் இதற்காக அர்ப்பணித்த ஒரு நபர் அல்ல, இரண்டு நபர் அல்ல, தன்னுடைய உடலையே அவர்கள் அர்ப்பணம் கொடுத்தவர்கள். பல்வேறு சோதனைக்கு தன்னுடைய முகங்களை அன்பு பரிசாக கொடுத்தவர்கள். தன்னுடைய உடல் இருக்கக்கூடிய இரத்தங்கள், வேர்வை அல்ல, இரத்த துளிகளை இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் கொட்டி இந்த மார்க்கத்தை வளர்த்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கம் தெரியாத மக்களாக இருந்தால் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு இவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதாக நினைப்பார்கள். மார்க்கம் தியாகத்தால் வளர்ந்தது என்பதற்கு பல்வேறு வரலாறுகள் சொல்லப்பட்டாலும் இவருடைய வரலாற்றை மறக்க முடியாது. இவருடைய வரலாற்றை சொல்லாமல் நம்மால் கடக்க முடியாது. இந்த வரலாறு நமக்கு சொல்வதென்ன? ஒரு முஸ்லிமாக வாழக்கூடிய ஈமான் என்கின்ற இந்த ஒரு மாபெரும் ஒரு ஃபضலை நிஅமத்தை பெறக்கூடிய நாம் எப்பேற்பட்ட ஒரு சிறப்பை அடைந்திருக்கின்றோம், இதை அடைவதற்காக அவர்கள் எப்பேற்பட்ட பாடுகள் பட்டார்கள், சிரமப்பட்டார்கள் என்று உணர்த்தக்கூடிய மார்க்கம். வெறுமனே சொல்லால் வார்த்தையால் அவருடைய வாழ்வில் சிரமப்படவில்லை, உடல் உழைப்புகளால் உடலால் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றது 7 நபர்கள் தான் என்று பட்டியலிடும் பொழுது 7இல் ஒரு நபராக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பெயரை பதிவு செய்தார்கள். தன்னுடைய கல்வை இஸ்லாத்தோடு இணைத்தார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருந்தே உயர் குலம் உடையவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இந்த இஸ்லாமின் மார்க்கத்தை பெற்றுவிட்டால், ஏற்றுவிட்டால் பல சிரமங்களுக்கு முகம் கொடுக்க முடியும் என்பது தெரிந்தும் கூட பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுகிறாங்க. அடிமையாக இருக்கும் பொழுது, அடிமையான நிலை எப்படி இருக்கும்? அடிமைகளை மார்க்கெட்டுகளில் விற்பார்கள், கிள்ளி பார்த்து வாங்குவார்கள். அவர்களுக்கு முன்னால் தாங்கள் உங்களுக்கு நாங்கள் செருப்பாக இருக்கும் என்று சொல்லும் அளவிற்கு தங்களுடைய உடல் வலிமை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தி தங்களை நீங்கள் வைத்துக் கொண்டால் முழு உழைப்பையும் தருவோம் என்கின்ற சிந்தனை கொண்ட மக்களில் ஒருவராகத்தான் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். உமையா என்கின்றவன் பிலால் ரலியல்லாஹு அவர்களை வாங்குகிறான்.
அவர்களுக்காக பல்வேறு பணிகளை செய்கிறார்கள். ஒரு நாள் இரவு முழுக்க ஒட்டகத்திற்காக அந்த பேரித்தம் பழங்களுடைய கொட்டைகளை உடைப்பார்கள். காலை முழுக்க அவர்கள் பகலெல்லாம் ஒட்டகத்துடைய பாலை கறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி நாட்கள் காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு சூழ்நிலை. தன்னுடைய வாழ்வு என்பது அடிமைதான், சுதந்திர காற்று என்பது அவருடைய வாழ்வில் இல்லவே இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஒரு நாள் அபூஜஹலும் அவருடைய நண்பர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியை கேட்கின்றார். முஹம்மது ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கப்படுவதற்கு அல்லாஹ் மட்டும்தான் என்கின்ற ஒரு மார்க்கத்தை சொல்கின்றார். அடிமைகள் எஜமான்கள் சமம் என்பதாக பேசுகின்றார். அடிமைகளுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார் என்கின்ற ஒரு மார்க்கத்தை பற்றி தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக் கொண்டிருந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அது என்ன மார்க்கம் என்பதை புரிந்து அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், தெரிந்து கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, யோசித்து பாருங்கள். எத்தனையோ இபாதத்துகளை நாம் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கின்றோம். குர்ஆன் ஓதுவது, தொழுகுவது, மற்ற ஏனைய இபாதத்துகளை தள்ளி போடுகின்றோம். அதை செய்தால் நம்முடைய வாழ்விற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சோதனையும் வராது. ஆனால் பாருங்கள், இதுதான் சத்தியம் என்பதை தெரிந்த மாத்திரத்திலேயே உடனடியாக செல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாங்க. அந்த மார்க்கத்தை அவர்கள் தெரிந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை ஏற்ற மாத்திரத்திலேயே விடுவார்களா? பாருங்கள், எப்படி ஒரு தியாகத்தால் வளர்ந்த என்கின்ற மார்க்கம் என்பதை பாருங்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எந்த மக்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதாக பெரும் தலைவர்கள் உமையா என்பவன் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தானோ, அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைவனாக இருந்த உமையாவுடைய அடிமையான பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஒரு நாள் அதிகாலையில் அவர்கள் தொழுகை, அவர்கள் தங்களுடைய வணக்கங்கள் அவர்கள் செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது உமையா எழுப்புவதற்காக வரும் பொழுது பிலால் இடத்தில் என்றுமே பார்க்காத ஒரு வகையான ஒரு மாற்றத்தை பார்த்தார்கள். உணர்ந்து கொள்கிறார்கள், இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை தெரிந்த மாத்திரத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்ன ஆனது? எச்சரிக்கை விடப்படுகின்றது, கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவர் அழைத்து செல்லப்படுகின்றார். எந்த அளவுக்கு சொன்னார்? ஆரம்ப காலத்தில் பல நபர்கள் நோவினை செய்யப்பட்டார்கள். மிக்தாத், சுஹைல், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இவரெல்லாம் சொல்றாங்க, எங்களை எல்லாம் அவர்கள் சிரமப்படுத்துவார்கள், கஷ்டப்படுத்துவார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள். பாலை வனத்தில் சுடும் மணலில் ஆடை இல்லாமல் படுக்க வைப்பார்கள். முஹம்மதை விமர்சிக்க வேண்டும், அல்லாஹ்வை விமர்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாங்கள் விமர்சனம் செய்த மாத்திரத்திலே ஓடி ஓடி சென்று நாங்கள் சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எங்களால் வழியின் கொடுமையில் அந்த வழியை தாங்க முடியாமல் விமர்சித்து விட்டோம் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான், மாத்திரத்திலும் இல்லா பிலால், பிலாலை தவிர பிலால் ஒருபோதும் லாத்து உஸ்ஸா உயர்த்தி பேசுவராக இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சிக்க கூடியவராக இல்லை, அல்லாஹ்வை விமர்சிக்க கூடியவராக இல்லை. அஹத் அஹத் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்லிக் கொண்டே இருந்தார். உமையா பல்வேறு சோதனை கொடுத்து கொண்டே இருந்தான். உமையா சொல்கின்றான், பிலால் இந்த மார்க்கத்தை விடவில்லை என்றால், எந்த மார்க்கம்? இன்றைக்கு சுதந்திரமாக இந்த மார்க்கத்தை பெற்று நாம் சென்று கொண்டிருக்கின்றோமே, அந்த மார்க்கத்திற்காக சிரமப்படுகிறார்கள். பாருங்கள், பிலால் இந்த மார்க்கத்தை நீ விடவில்லை என்றால் மக்காவில் கேள்விப்படாத கொடுமைகள் எல்லாம் நீ அனுபவிப்பாய், சந்திப்பாய். உடனே என்ன சொன்னாங்க? உமையா, இந்த உலகத்தில் என்னை போன்ற ஒரு பொறுமைசாலி உன்னால் பார்க்கவே முடியாது. ஒற்றை வார்த்தைக்காக என்னை கொடுமைப்படுத்துவாயா? ஒற்றை வார்த்தைக்காக பல்வேறு இதுவல்ல கொடுமை, எப்பேற்பட்ட கொடுமை! பாலைவன சூட்டில் பாறாங்கல்லை நெஞ்சில் வைத்து கொடுமைப்படுத்துவார்கள், சிரமப்படுத்துவார்கள், சாட்டையால் அடிப்பார்கள். இதை தாண்டி பல்வேறு கொடுமைகள் உனக்கு கொடுக்கப்படும் என்பதாக இந்த மார்க்கத்தை பின்பற்றியதற்காக சொல்லப்பட்ட போதும் கூட
பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு பொறுமையை பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. இன்றைக்கு தொழுகையில் நமக்கு பொறுமை அல்ல. ரமதான் காலத்தில் மிக 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 வேகமாக எங்க தொழுகை இபாதத்து குறைவாக ஆக்கப்பட்டு நேரத்தை குறைத்து விட்டால் என்ன கொள்கை, என்ன மன்ஹஜ், என்ன எதையும் பார்ப்பது கிடையாது. மார்க்கத்தில் இலகுவான முறையில் யார் நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு கூட்டமைப்பு கொண்டு வந்தாலும் சரி, கொள்கை என்ன கொள்கை என்பது பார்ப்பது கிடையாது. எனக்கு தேவை, எனக்கு இந்த உலகத்தில் அடுத்து எப்படியாவது வெளியே செல்ல வேண்டும். பள்ளிக்கே பார்க்க முடியல. 30 நிமிஷம் சும்மா 40 நிமிடம் பேசுகிறார்கள். மற்ற வகுப்புகள்லாம் அதெல்லாம் இல்லைங்க என்று ஜுமாவிற்கு மட்டுமே வரக்கூடிய நமது நிலையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்துக்காக என்ன அர்ப்பணிச்சோம், என்ன தியாகித்தோம். இந்த உடலில் ஒரு முறையாவது இந்த மார்க்கத்திற்காக அடிகள் விழப்பட்டிருக்குமா? நமது கால்கள் எத்தனையோ விஷயத்திற்காக நின்று மணிக்கணக்காக பேசக்கூடிய இந்த உடல் உறுப்புகள் என்றைக்காவது இந்த மார்க்கத்திற்காக சில மணி நேரங்கள் தியாகம் செய்து வழிகள் உணர்ந்திருக்குமா என்பதை யோசித்து பாருங்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு கொடுமைகளும் தாங்குகிறார்கள். ஒரு கட்டத்தில் அபூ ஜஹல் சொல்கின்றார், மையா, இவர்களெல்லாம் மிரட்டினால் அதட்டினால் விடக்கூடிய கொள்கை கூட்டம் அல்ல. அன்பாக பேசு, விடுதலை என்று பேசு, திருமணம் என்று பேசு, சொத்து சுகங்கள் என்பதாக பேசு. ஒரு அடிமைக்கு இந்த உலகத்தில் விடுதலை என்பது கிடைத்து விட்டால் அவன் அன்று பிறந்த குழந்தையை போன்றே விடுதலை என்பதுதான் அவருடைய கனவாக இருக்கும். சிலருக்கு வாழ்வு அடிமை என்று வந்துவிட்டால் விடுதலை என்பதே இல்லை. அப்பேற்பட்ட வார்த்தைகள் இப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு வருது. கொடுமைகளை தாங்கிவிட்டார், சோதனைகளை எதிர்கொண்டு விட்டார். அதெல்லாம் பிலால் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். கேட்கப்படுது, பிலால், உங்களுக்கு அரபுலக பெண்கள் பற்றி உங்களுக்கு தெரியும், கொடுக்க தயாரா இருக்கிறோம். திருமணம் முடித்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். விடுதலை வேண்டுமா, கொடுப்பதற்கு தயார், எல்லாம் செஞ்சு தரோம். மக்கள் மன்றத்திற்கு முன்னால் இந்த மார்க்கத்தை விமர்சனம் செய்ய வேண்டும், முஹம்மது அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும், செஞ்சீங்கன்னா செஞ்சு தந்துடுறோம் என்பதாக கொடுமைகளை செய்த அவர்கள் கூட உறுதியை இழந்தார்கள். கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அவர்கள் உறுதி இழக்கவில்லை. வியாபாரம் என்று வந்துவிட்டால் உறுதியை இழந்து விடுகின்றோம். துன்யாவுடைய காரியம் என்று வந்துவிட்டால் உறுதியை இழந்து விடுகின்றோம். அந்த உறுதி இழந்ததற்கு தகுந்த காரணத்தை உருவாக்கி நீங்க செஞ்சு தருவீங்களா? எதற்காக வட்டியின் பக்கம் சமூகம் செல்கிறது, எதற்காக வட்டியின் பக்கம் சென்று என்பதாக கேட்டால் இப்ப நீங்க காசு கொடுப்பீங்களா, நீங்க அதற்குண்டான பணத்தை தருவீர்களா என்பதாக ஒரு காரணத்தை சொல்லி இன்றைக்கு மார்க்கத்தில் எத்தனையோ விஷயங்களை மிக சர்வசாதாரணமாக தூக்கி எறிந்தவர்களாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு முன்னால் அந்த சேமிப்பு என்பதனுடைய வாழ்வில் இருக்காது. ஒரு பொருளாதாரத்தை எப்படி சேமித்து அல்லாஹ் வரையறுத்த அடிப்படையினுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கட்டமைப்பில் இல்லாமல் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டு ஒரு கட்டத்தில் அவருடைய பொருளாதார மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்கும் பொழுது வட்டியின் பக்கம் நோக்கி செல்லும் பொழுது நல்லவர்கள் அவரெல்லாம் சொல்லும் பொழுது அழைப்பு கொடுத்தவர்களுக்கு நசியத்து செய்யும் போது என்ன சொல்றாங்க, அப்ப நீங்க தரீங்களா? தரல இல்லை, அதனால வட்டியின் பக்கம் போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி யோசித்து பாருங்கள். இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் மார்க்க வரம்புகளுக்கு அதன் பக்கம் நாம் சென்று விடும் என்கின்ற அடிப்படை என்றைக்காவது சிந்தித்து மார்க்கத்துடைய வரையறையின் பக்கத்தில் அழைத்து செல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா என்பதை நாம் யோசித்து வாழ்ந்திருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு கட்டத்தில் உமையா அதற்கும் அவர் இடம் கொடுக்காதன் காரணமாக கொலை செய்ய வேண்டும் என்பதாக, ஹரமிற்கு வெளியே வாருங்கள் என்பதாக எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த பிலால் என்பவர் இஸ்லாத்தில் ஒரு மாபெரும் ஒரு மனிதராக அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி சொல்லப்படக்கூடிய சொர்க்கவாதி என்பது அந்த கூட்டத்திற்கு தெரியவில்லை. இன்றைக்கு அதான் அழைக்கப்படுகின்றது. அந்த அதானிற்கு முதல் குரலுக்கு சொந்தக்கார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தோளுடைய அல்லாஹ்வுடைய தூதரோடு தன்னுடைய வலது கை என்று சொல்லும் அளவிற்கு பிலால் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கலாம்.
அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தால் பிலாலை பார்க்கலாம் என்று அவ்வளவு நெருக்கத்திற்குரியவர்கள் என்பது அந்த மக்களுக்கு தெரியவில்லை. ஈமான், இஸ்லாம் உறுதி என்பது இடத்தில் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகம் வேண்டுமானால் அவர்களை அற்ப பொருளாக பார்க்கலாம், மரியாதை இழந்திருக்கலாம், இந்த தீனால் உயர்த்துவான் என்பதற்கு ஒரு மாபெரும் ஒரு உதாரணம். யோசிச்சு பாருங்க, ஹரமிற்கு வெளியாக கொண்டு செல்லப்படுகின்றார். செல்லப்பட்ட மாத்திரத்திலே மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், அடிக்கிறார்கள், ரத்தங்கள் வருகின்றது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறாங்க, பாவிகளா, ஒரு இஸ்லாத்திற்காக, ஈமானிற்காக, இந்த மார்க்கத்திற்காக பிலாலை கொலை செய்ய போகின்றீர்களா? மையா, எவ்வளவு நிர்ணயம் செய்றீங்க சொல்லுங்க, நான் வாங்கி செல்கின்றேன். அவர்கள் அடிமையாக பார்த்தார்கள், அவர்களை மிக சாதாரணமாக பார்த்தார்கள். 5 பொற்காசு கொடுத்து வாங்கிட்டு போங்கிறாங்க, கொடுத்து வாங்குறாங்க. சிரிக்கிறார், இவரை போய் 5 காசுக்கு வாங்குறீங்களே, 5 தங்க காசுகள் வாங்குறீங்களே, ஒரு தங்க காசு கேட்டிருந்தாலும் கொடுப்பதற்கு தயார். அபூபக்கர் சித்தீக் சொன்னாங்க, உமையா, இந்த பிலாலிற்கு 100 பொற்காசு அல்ல, 1000 பொற்காசுகள் கேட்டாலும் இந்த அபூபக்கர் கொடுப்பதற்கு தயார் என்பதை உணர்த்தி அழைத்து சென்று அவர்கள் விடுதலை கொடுத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பிற்கு பின்னால் அந்த விடுதலை அவர்கள் வாங்குகிறார்கள். சுதந்திரமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு சோதனை சமூகத்திற்கு வருகின்றது. அந்த சோதனைக்கு முன்னால் இபாதத்தில் உறுதியாக இருந்த அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இப்பேற்பட்ட சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. புதிதாக இந்த மார்க்கத்தை ஏற்படுத்தினால் அவர்களுக்கு ஒரு சம உரிமை என்பது துண்டிக்கப்படும் என்பதாக நீதத்தை மொழிய வேண்டிய இடத்திலும் கூட அநீதமாக மொழியப்பட்டு மக்கள் பார்வைக்கு முன்னால் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு நிலையில்தான் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் இருக்குன்னு சொன்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள், கொள்கையை படித்தார்கள், இபாதத் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகுதான் களத்தில் அவர்கள் இறங்கினார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொள்கை என்றால் நமக்கு தெரிவது கிடையாது. மார்க்கத்திற்கு முன்னால் ஒரு அர்ப்பணித்து மார்க்கத்தை வெளியேற்றக்கூடிய காரியங்கள் என்பது தெரியாது. வெறுமனே தொழுகின்றோம், செல்கின்றோம், இப்படியே சென்று கொண்டிருக்கின்றோம். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு கட்டத்தில் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை பாருங்கள், பிலால் பிம சபக்தனி அல் ஜன்னா, எப்படி என்னை விட உங்களை சொர்க்கத்தில் முந்திய அமல் எது கேட்கிறாங்க. உங்களுடைய காலடி ஓசையை சொர்க்கத்துல கேட்டேன், என்னை விட நீங்க சொர்க்கத்துல முன்னாடி எப்படி போனீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, உது செய்தால் 2 ரக்காத்துகளை நான் தொழுது விடுவேன். சில நேரங்களில் சில அமல்களை சுன்னத்து தானே, இதுதானே, எதற்காக சுன்னத்து வாஜிப் என்பது பிரித்து சொல்லப்பட்டதே. வாஜிபை போன்று சுன்னத்தை பார்த்து விடக்கூடாது, வாஜிபை சுன்னத்தை போன்று பார்த்து விடக்கூடாது என்பதாக பிரித்தறித்து சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு என்னாச்சுன்னு சொன்னா சுன்னத்து தானே அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இது போன்ற இபாதத்தில் ஈடுபட்ட இந்த இபாதத்தில் அவர்கள் அவ்வளவு உறுதியாக அதிகமாக செய்யக்கூடியவர்களாக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இக்லாஸின் காரணமாக, அவருடைய மன தூய்மையின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய தோற்றத்தை பார்ப்பது கிடையாது, உங்க செல்வத்தை பார்ப்பது கிடையாது, வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், உள்ளத்தை பார்க்கறான், உங்களுடைய அமல்களை பார்க்கறான், உங்களுடைய தக்வாவை பார்க்கறான் என்று இன்னைக்கு சமுதாயத்தில் சமநிலையை பேசக்கூடிய சமத்துவவாதிகள் பேச்சினுடைய உறுதியை பார்க்கலாம். இடம் என்று வந்துவிட்டால், அவர்கள் அதன் மூலமாக வெற்றியை கொண்டாடிவிட்டால், அவர்கள் அதை எதை பேசினார்களோ அதற்கு மாற்றமான முறையில் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் எதை பிரச்சாரமாக செய்தார்களோ அதை தங்களுடைய வாழ்வில் இறுதி வரையும் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தன்னோடு வைத்து உண்மைப்படுத்தி காண்பித்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொர்க்கத்தை குறித்து கேட்கும் அளவிற்கு சிறப்புடையவர்களாக இருந்தாங்க.
இன்னும் ஒரே ஒரு சிறப்பை சொல்லி அவருடைய வரலாற்று இறுதி பகுதிக்கு வருவோம். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்த தியாகத்திற்கு தான் மார்க்கத்தில் முக்கியத்துவம், இஹ்லாஸ், அமல், அந்த ஈமான், அதற்கு தான் முக்கியத்துவம். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு பிலால் ரலியல்லாஹு அவர்களை நேசித்தார்கள், அவர் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், மக்காவுடைய வெற்றி, கஅபா, அந்த கஅபாவுடைய வாசலில் 3 நபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்கள், சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்காவுடைய அந்த முன்னாள் வாசல் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அபூ சுஃபியான் அவர்கள் வருகிறார்கள். இந்த நேரத்தில் பிலால் அவர்கள் கோபத்தின் வெளிப்பாடாக, ஈமானின் வெளிப்பாடாக, அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் இவரை வெட்டாம விட்டுச்சுன்னு சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க குறைஷினுடைய தலைவரை அப்படி பேசுறீங்க என்பதாக கோபப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அபூபக்கர் லஅல்லக அக்பபதஹும், அவங்களை கோபப்படுத்திட்டீங்களா? யார விஷயத்தை சொல்றீங்க, ஓகே, அவர்கள் நீங்க கோபப்படுத்தினீங்களா? லஇன் குன்த அக்பபதஹும், நீங்க அவங்களை கோபப்படுத்தி இருந்தால் அல்லாஹ்வை நீங்க கோபப்படுத்திட்டீங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க கோபப்படுத்திட்டீங்க. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓடி வருகிறார்கள். பிலால் அவர்களை விடுதலை செய்தது யார்? அபூபக்கர் அவர்கள். வந்து கேட்கிறாங்க, மன்னிப்பு கேட்கிறாங்க, பேசுறாங்க. நிச்சயமாக உங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்பதாகத்தான் அவர்கள் அந்த நேரத்தில் பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க உணர வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னோம்னா, பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நெருக்கத்தை பிடித்திருந்தார்கள். அந்த நெருக்கம் எப்படி வரும்? பொருளாதாரம் என்றிருந்தால் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தூரத்தில் இருந்திருப்பார்கள். அழகு என்று இருந்திருந்தால் அவர்கள் தூரத்தில் இருந்திருப்பார்கள். இன்றைக்கு சமூகத்தில் எதை கொண்டு அந்தஸ்துகளும் முன்னுரிமைகளும் வழங்கப்படுகின்றதோ அதையெல்லாம் உடைத்தது இஸ்லாம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று பிலால் ரலியல்லாஹு வரலாறு. அதைவிட அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நெருக்கத்தையும் நாம் பெற வேண்டும் என்றால், சிறந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பதாக துஆவில் மட்டுமல்ல, நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால் நல்ல அமல்களை செய்து ஈமானோடு இருந்தால் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தியாகம் இருந்தால் மட்டும்தான், இந்த மார்க்கத்திற்குண்டான அர்ப்பணிப்புகள் இருந்தால் மட்டும்தான் நாளை மறுமையில் உயர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே. ஆனால் பொருளாதாரம் அல்ல, நம்முடைய நேரத்தை கூட அர்ப்பணிப்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கம் என்பது தியாகத்தால் வளர்ந்த மார்க்கம். அதற்கு ஒரு சில செய்திகள் மட்டுமே இந்த நேரத்தில் நாம் கோடிட்டு காண்பித்திருக்கின்றோம். இந்த மார்க்கத்திற்காக, இந்த தொழுகைக்காக, அல்லாஹ்தான் ஒரே ஒரு இறைவன் என்பதை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக, குர்ஆன் தான் இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய அந்த வேதம் என்பதற்காக அடிக்கப்பட்டார்கள். அவருடைய உடம்புகள் எல்லாம் காயப்படுத்தப்பட்டது, ரத்தங்கள் சிந்தப்பட்டது. காரணம் இந்த மார்க்கத்திற்காக. இந்த மார்க்கம் இவ்வளவு தூரம் நமக்காக வந்ததுன்னு சொன்னா, அன்றைக்கு அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் கேட்டுவிட்டு தங்களோடு வைத்துக் கொள்ளாமல் பிற மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் தியாகம் செய்து தியாகம் செய்து தியாகம் செய்த தியாகத்தின் காரணமாகத்தான் இந்த மார்க்கம் வளர்ந்திருக்கின்றது. இப்பேற்பட்ட இந்த மார்க்கம் கிடைத்ததற்கும் பிறகும் கூட என்னை நான் சுய பரிசோதனை செய்து நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், பிற மக்களுக்கும் வழிகாட்ட மாட்டேன் சொன்னால் எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக நாம் வாழுகின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக சில படிப்பினைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். எந்த அளவிற்கு அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்பதை குறித்து ஒரு சில செய்திகளை தெரிந்தோம். எனவே எந்த படிப்பினைகள் அவருடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற்றோமோ அந்த படிப்பினை நம்முடைய வாழ்வில் செயல்முறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள்மிகு பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜுமாவை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, முதல் ஜுமா உரையில் தியாகத்தால் வளர்ந்த
இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் குறிப்பாக பிலால் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் அர்ப்பணிப்பு செய்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்னைக்கு எந்த அளவுக்கு சமூகத்தில் இந்த அர்ப்பணிப்பு தியாகம் குறைந்து விட்டதுன்னு சொன்னா, கல்வியை படிக்காததால் வந்த விளைவு பிற மக்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை. எத்தனையோ கொள்கைகளை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். அந்த தவறான கொள்கையின் தாக்கத்தின் விளைவும் மார்க்கத்தின் அறிவின்மையும் ஒரு முஸ்லிமுடைய ஈமானை கெடுக்கக்கூடியதா இருக்குது. சில நாட்களில் சஃபர் என்கின்ற மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதப்படுத்தப்பட்டு 4 மாதங்களில் முஹர்ரம் என்கின்ற மாதத்தை விடை கொடுத்து சஃபர் என்கின்ற மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். நம்முடைய கொள்கை என்ன? நன்மையோ தீமையோ நமக்கு ஒரு முயற்சி எடுக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்கின்ற அந்த விதியில் அந்த உறுதி வர வேண்டும். முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சியில் நன்மையோ தீமையோ அல்லாஹ்வுடைய நாட்டம் என்கின்ற அதில் உறுதி வர வேண்டும். சாதாரண ஒரு பூனையை பார்த்து பயப்படுவது, பூனை குறுக்கால போயிட்டுன்னு சொன்னா வண்டியை திருப்பிட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து போனாதான் காரியம் நடைபெறும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. யாரு? முஸ்லிம்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று பறவை சகுனம் பார்ப்பது, இது போன்ற சிறு சிறு விஷயங்கள், வீட்டுல பள்ளி கத்திருச்சுன்னா அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள், இன்றைக்கு படைக்கப்பட்ட ஒரு பொருட்கள், சில விஷயங்கள், இதன் மூலமாக உங்களுடைய லைஃப்ல வாழ்க்கையில் இப்படி ஏற்பட்டும் தீமையா சொன்னா பயப்படுறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 51வது வசனத்துல சொல்கின்றார், குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் எழுதாத, அல்லாஹ் எதை அந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிறானோ அதை தவிர ஒண்ணும் நமக்கு நடக்காது. ரிஸ்க் இருக்கா? வாழ்வாதாரம் இவ்வளவுதானா? அதை அடையாமல் நாம் மௌத்தாக மாட்டோம். இந்த நன்மையா நாம் அடைவோம், இந்த தீமையா அடைவோம். அல்லாஹ் எழுதாமல் எதுவும் நடைபெறாதே. ஹுவ மௌலானா, அவன் தான் நம்முடைய பாதுகாவலன். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அவன் மீதே, அல்லாஹ்வின் மீதே நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க? சகுனம் பார்ப்பது கூடாது என்று சொன்னார்கள், பறவை சகுனம். அதே போன்று வலா சஃபர், இந்த சஃபர்ல ஒரு தீமை என்பதாக நம்புகிறார்களே, அதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா, எப்படி பிற மதத்தவர்கள் அந்த மாதத்துல திருமணம் செய்ய மாட்டாங்க, எப்படி திருமணம் நடத்துவதற்கு முன்வர மாட்டார்கள், வியாபாரம் தொடங்க மாட்டார்கள், பயணம் செய்ய மாட்டார்கள், வீடு கட்ட மாட்டார்கள், அல்லது ஏதோ ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றுவதற்காக அவங்க செய்யணும்னா யோசிப்பாங்க. கேலண்டர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, நாட்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்து இல்லை இந்த மாதம் வேண்டாம், அப்படி நடத்தினால் பிரச்சனைகள் வரும். அப்படி நடத்தப்பட்டு சில பிரச்சனைகள் வந்தாலும் சில நேரங்கள் ஈமான் தடம்புறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சமூகத்தில் உருவாகுகிறதோ என்று யோசிக்கும் அளவுக்கு தான் இன்றைக்கு ஈமானுடைய நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாட்கள், மாதங்கள், இது போன்ற காலங்கள் என்பது எந்த ஒரு வரையறையும் கிடையாது. அந்த மாதத்தில் எப்படி நாம் குர்ஆன் ஓதுவோமோ, நல்ல அமல்களை செய்வோமோ, எப்படி நம்முடைய காரியங்களை நாம் ஈடுபடுவோமோ மார்க்கத்திற்கு உட்பட்ட விஷயத்தில், அதுபோன்று நாம் அன்றாட வாழ்வில் நாம் இருக்க வேண்டுமே தவிர அந்த மாதத்தை பார்த்து பயந்து அதில் தீமைகள் வரும் என்பதாக நினைத்து பிற மக்களை போன்று இருந்துவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, குறிப்பாக நாம் இந்த ஜும்மாவில் நாம் சொல்ல என்னன்னு சொன்னா, அர்ப்பணிப்பு தியாகத்தை பற்றி நாம் சொன்னோம். ஒரு சமூகம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் கல்வி இல்லாமல் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், கல்வி இல்லாமல் வெற்றி கொள்ள முடியாது. அதற்காக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக, ஜமியத்துல் குர்ஆன் வல் ஹதீஸின் சார்பாக ஒவ்வொரு கிளைகளிலும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல நேரங்களில் உழைக்கிறார்கள், கொடுக்கப்படுது. அதே போன்று மறு ஒரு வாய்ப்பு வருது. பல வாய்ப்புகளை இதனால் வரைக்கும் நாம் கவனம் எடுக்காமல் இருந்து விட்டோம். அக்கீதானா என்ன தெரியல, ஃபிக்ஹ்னா என்ன தெரியல, ஃபிக்ஹ் விஷயத்துல பெருமளவில் நின்று சண்டை போடக்கூடியவர்களுக்கு அக்கீதா தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய குறிச்சி பிரிவு இட்டேரி அந்த பகுதியில் மஸ்ஜித் சாலிஹின்
வாரந்தோறும் பெரியவர்களுக்கு 9:30 12 மணி வரையும் அவர்களுக்கு ஒரு டிப்ளமோ கோர்ஸ். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குதா? மற்ற நாட்கள் வேலைக்கு போறீங்களா? இதில் படிக்க வாங்க. வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிறார்கள். 2 வருடம் கோர்ஸ் அஹ்லுஸ் சுன்னா அறிஞர்களால், மேலும் நல்ல புத்தகங்களை வைத்து புத்தகத்தின் அடிப்படையில் அந்த குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்கள் ஆரம்பிக்க இருக்கின்றது. என்ன நம்ம செய்யணும்? இந்த வகுப்பில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவரை பார்த்து நம்ம போறோம், ஒவ்வொரு வருடம் நம்முடைய ஃபுல் பாடி செக்அப் பண்றோம். போகணும், ஈமான் எந்த நிலையில் இருக்குது, நான் உண்மையில எந்த கொள்கையை நம்பிட்டு இருக்கிறேன், என்னுடைய வழிமுறை சரிதானா, அவங்க சொல்லக்கூடிய அதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸோடு மாற்றமா இருந்துச்சுன்னு சொன்னா சரி செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த உலகத்தில் ஒரு ஆரோக்கியத்தை இழந்து விட்டால் இதோடு முடிந்தது. ஆனால் ஈமானுடைய ஆரோக்கியம் இழக்கப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் மரணத்தை சந்தித்து நாளை மறுமை அதே எழுப்பப்படுவான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய சகோதரிகளே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்கள் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று பெண்களுக்கான ஒரு அறிவிப்பும், வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் பெரிய வயதுடையவர்கள் காலை 9 மணி 10 மணி முதல் 12 மணி வரை அவர்களுக்கும் அதே பள்ளியில் வைத்து மேல்தளத்தில் தீனியாத் என்கின்ற வகுப்பும் கொடுக்கப்படுகின்றது. முறைப்படுத்தப்பட்ட அடிப்படையில் நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கும். கவனம் எடுத்து பாருங்க. எத்தனையோ விஷயங்கள் எங்கேயோ பார்க்கிறோம், எத்தனையோ கவனங்கள் எடுக்கிறோம். ஆனால் நோட்டீஸ் போர்டில் மார்க்கத்தை நம்மை மேம்படுத்துவதற்கு உண்டான வழிகளை தாங்க போடப்படுது. உலக காரியம் இல்லை, உலக ரீதியான காரியம் இல்லை. மார்க்கத்தை வென்றெடுப்பதற்குண்டான நம்முடைய மறுமையை வெற்றி அடைவதற்குண்டான விஷயங்களை தாங்க ஒட்டப்படுது. பல நபர்கள் அதை கண்டுகொள்ளாமலே போறோம். பார்க்க வேண்டும், பகிர வேண்டும், பயனடைய வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்கம் என்பது தியாகத்தால் வளர்ந்தது. ஏதோ இந்த மார்க்கத்தில் நாம் பிறந்தோம் வளர்ந்தோம் என்பதாக நினைத்துக் கொண்டு அதிலே சுவாசித்து செல்வதற்காக இல்லை. இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னையும் அந்த காற்று வாழ வைக்க வேண்டும், பிற மக்களையும் வாழ வைப்பதற்குண்டான வழிகாட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்கிற பிரார்த்தனையோடு இந்த 2வது ஜுமா நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.